அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். கடந்த வகுப்பில் நாம் ஆகிய சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இன்று நாம் சாஸ்திரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். நமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு வந்து நாம் அது மனம் உடல் இரண்டையும் அமைதியாக வைத்து நமது கவனத்தை நாம் நமது சுவாசத்தோடு அமைதியடைய செய்வோம். நமது பிரம்மராந்திரத்தை திறந்து நமது மனதோடு சேர்ந்து அலைந்து கொண்டிருக்கும் கவனத்தை பிரம்மராந்திரம் ஊடாக தலை உச்சிக்கு எடுத்து செல்லுவோம். நமது ஆத்மாவில் நமது கவனத்தை வைப்போம். இப்படிக்காக 3 பேர் தான் இருக்கணும் கேட்டாவில். Please everyone, can you mute yourself please? வாங்க. ஒவ்வொருவரும் இணையும் போது உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணுங்கள். நீங்கள் அங்கால கதைப்பது இங்கால நமக்கு கேட்கின்றது. அது தியானத்தை குழப்புகின்றது. தியானம் ஆரம்பித்ததும் கவனம் முழுவதும் தியானத்தில் இருக்கட்டும். நமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கொண்டு நமது பிரம்மராந்திரம், இருதய பீடம், சஹஸ்ராரம், சுழுமுனை நாடி, மூலாதாரத்தை கவனிப்போம்.
கீழே பூமி தாய், மேல் ஆகாச தத்துவம். இந்தளவுமே எமது கவனத்தில் இருக்க வேண்டியது இப்போது. மற்றும் இரு கைகளையும் அவதானித்துக் கொள்வோம். கடந்த வகுப்பில் நாம் ஆகிய சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இன்று மெழுகுதிரி தேவையானவர்கள் தயாராக வைத்திருங்கள். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். நமது நாளாந்த ஆரோக்கிய குறிப்புகள் தேவை ஏற்படும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எமது தலையில் சக்கரங்களின் நிலை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். தலை உச்சியில் பிரம்மராந்திரம், சற்று கீழ் எமது இருதய பீடம், அதற்கு கீழ் சகசாரம், 1000 நரம்புகளின் முடிவு. இது ஒரு வெற்றிடமாகும். 1000 நரம்புகளின் முடிவு. இதுவே எமது தியான அறை. நமது கவனம் இங்கிருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டு அனைத்தையும் அவதானிக்கும் அந்த பற்றற்ற சாட்சி நிலை அவசியமாகும் தியான நிலைக்கு. இன்று நாம் சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். ஆகிய சக்கரத்தை பற்றி பார்த்தோம். எமது மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், அகங்காரம், நான் தனித்தவன் என்ற அகங்காரம், கூட்டு விழிப்பு நிலை, இல்லாமை இந்நிலை எம்மை தனிமைப்படுத்துகின்றது. எனவே நாம் எமது மனக்கட்டுப்பாடுகள், அகங்காரம், அதாவது எமது மமகாரம், அகங்காரம் அப்பால் நாம் எமது கவனத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஆத்மாவில். நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே உண்மையாகும். மற்ற அனைத்தும் மாயை, எம்மை அந்த உண்மைக்கு எடுத்து செல்வதற்கான மாயை. நமது சஹஸ்ரார சக்கரம் மூளையின் லிம்பிக் பகுதியில் இருக்கின்றது. லிம்பிக் ஏரியா, அதாவது உச்சிக்குழிக்கு கீழ் 1000 நரம்புகள் அங்கு முடிவடைகின்றது. அதாவது இது 1000 இதழ்கள் போன்ற சக்தி மையம். இதனாலேயே இதை 1000 இதழ் தாமரை என்று பல ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது பல முன்பு ஏடுகளில் புனிதர்களால் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பண்புகள் எமது ஆத்மாவோடு இணைக்கின்றது. உண்மை தத்துவம் உண்மையோடு இணைக்கின்றது.
தெய்வீகத்தோடு நம்மை இணைக்கின்றது, ஒருங்கிணைக்கின்றது. இந்த 1000 நரம்புகளும் ஒளியூட்டப்படும் போது ஆத்மாவின் 1000 பண்புகள் ஒளியூட்டப்படுகின்றது. அது பரமாத்மாவின் பண்புகளாகும். அந்த பண்புகள் எமக்குள் ஒளியூட்டப்படும் போது நாம் பரமாத்மாவோடு ஒன்றாகின்றோம். அந்த பண்பில் நாம் ஒன்றாகின்றோம், முழுமையாக பரமாத்மாவை பிரதிபலிக்கின்றோம். இதனால் நமக்குள் முழுமையான ஒரு நிசப்தம், அமைதி நமக்கு கிடைக்கின்றது. நாம் ஆத்ம நிலையில், தியான நிலையில் இருக்கின்றோம். பற்றற்ற சாட்சி நிலையில் அனைத்தையும் பார்க்கும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. சிந்தனை இல்லாத நிலை ஏற்படுகின்றது. ஆகிய சக்கரம் முழுமையாக ஒளியூட்டப்பட்டு அங்கு எந்தவித எண்ணங்களும் இல்லை. அகங்காரம், மமகாரம் என்பன முழுமையான அமைதிக்கு வந்து நாம் ஆத்ம நிலையில், பற்றற்ற சாட்சி நிலையில், முழுமையான நிசப்தமான நிலையில் எமக்குள் நாம் முழுமையான அமைதி, வெளியில் நாம் அனைத்தையும் சாட்சியாக பார்க்கும் நிலை நமக்கு வந்து சேர்கின்றது. இதனால் நாம் எம்மை முழுமையாக உணர்ந்து எம் நிலையை சச்சித் ஆனந்த நிலை, சச்சித் ஆனந்த ரூபம், அந்த ஆத்ம நிலையை நாம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது முழுமையான ஆனந்தம் தரும் நிலை. இதுவே சஹஸ்ரார சக்தி மையம். இது நமது தலை உச்சி குழிக்கு கீழ் தலையில் இருக்கின்றது சஹஸ்ராரம். தலை உச்சிக்குழி மேல் பகுதி பிரம்மராந்திரம், அந்த கதவு திறக்கப்பட வேண்டும். அதற்குள் எமது இருதய பீடம், எமது இடது இருதயத்தின் பீடம் இருக்கின்றது, ஆத்மாவின் இருப்பிடம். ஆத்மா ஒளியூட்டப்பட்டு எமது இருதயம் திறக்கப்பட வேண்டும். திறந்ததும் நாம் சஹஸ்ராரத்துக்கு செல்கின்றோம். 1000 நரம்புகளின் முடிவு, அதுவே பரமாத்மாவின் இடமாகும். எனவே நாம் சஹஸ்ரார சக்கரத்தில் நாம் கவனத்தை வைக்க பழக வேண்டும். அதில் மட்டுமல்ல, அங்கிருந்து கொண்டு நமது தலை உச்சிக்கு மேல் உள்ள பகுதி, சுழுமுனை நாடி, மூலாதாரம், கீழ் பூமித்தாய், மேல் ஆகாய தத்துவம், இவற்றை இலகுவாக சாட்சி பாவ நிலையில் காணும் திறன் நமக்கு வந்து சேர வேண்டும். அதோடு முழுமையாக எம்மை உணரும் திறன், சாட்சி பாவ நிலையில் எம்மை காணும் திறன் நமக்கு தர வேண்டும். கைவிரல்களில் என்ன நடக்கின்றது, இவற்றையெல்லாம் சாட்சி நிலையில் காணும் திறன், அந்த அமைதி, முழு அமைதியில் அந்த திறன் நமக்கு வந்து சேர்க்கின்றது. அந்த அமைதி நிலையில் நாம் அனைத்தையும் அமைதியாக பார்க்கும் நிலை நமக்கு வந்து சேர்கின்றது. அன்னை குண்டலினி சஹஸ்ராராவை அடையும் போது இந்த 1000 நரம்புகள் ஒளியூட்டப்பட்டு அவை தளர்வடைந்து விரிவடைகின்றது. இவை விரிவடையும் போது நமக்குள் ஞானோதயம், அதாவது ஒளியூட்டம் நடைபெறுகின்றது. இது எம்மை தியான நிலைக்கு, அந்த அமைதி நிலைக்கு எடுத்து செல்கின்றது.
ஒரு சக்தி வாய்ந்த துடிப்பை நாம் தலை உச்சிக்குழியில் உணர முடியும். அதோடு ஒரு குளிர்ந்த நுண்ணதிர்வுகளின் வெளிப்பாட்டை நாம் நன்றாக உணரலாம். இன்று அனைவரும் அதை நாம் உணருவோம். எமது அன்பு தாய் தெய்வீக குரு ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம். தாயே, எமது பிரம்மராந்திரத்தை திறந்து, எமது இருதயத்தை திறந்து, எம்மை சஹஸ்ராராவுக்குள் செல்ல அனுமதியுங்கள் தாயே. அங்கு எமது 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி அவற்றை தளர்வடைய செய்து, அவற்றை திறந்து வைத்து, குண்டலினி அன்னையின் வழிபாட்டை குளிர்ச்சியாக, அந்த தெய்வீக அன்பை குளிர்ச்சியாக உணர எமக்கு அருள் புரியுங்கள். எமது ஆகிய எமது சஹஸ்ரார சக்கரத்தின் தத்துவம் இந்த நுண்ணதிர்வுகள், தெய்வீக நுண்ணதிர்வுகள், அதாவது தெய்வீக அன்பு. இதுவே சஹஸ்ராரத்தின் தத்துவமாகும். இந்த சஹஸ்ராரம் நமது 6 சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு, அவற்றின் பண்புகளின் ஒருங்கிணைப்பு, ஆத்மாவின் முழுமையான வெளிப்பாடு. ஆத்மா பூரணமாக ஒளியூட்டப்பட்டு வெளிப்படும் போது அது பரமாத்மாவோடு ஒன்றாகின்றது. அந்த பண்புகள் அனைத்தும் பரமாத்மாவின் பண்புகளோடு ஒன்றாகின்றது. இந்த சஹஸ்ரார சக்கரத்தில் நாம் அனைத்து அவதாரங்கள், அனைத்து புனிதர்கள், உண்மையான ஞானிகள், ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள் அனைவரோடும் ஒன்றாகின்றோம். எமது கையில் நடு உள்ளம் கை எமது சஹஸ்ரார சக்தி மையமாகும். கால்களில் நடு உள்ளம் கால், இந்நிலை நமக்கு நிர்விசார சமாதி நிலையை தருகின்றது. அதாவது எமது மனதில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லை, நாம் ஆகியவை கடந்த நிலை. எமது அகங்காரம், மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், எமது செயல்கள், அதன் விளைவுகள் அனைத்துக்கும் அப்பால் நாம் சென்ற நிலை. எமது மனதில் எந்த விதமான விசாரங்களும் இல்லை. அது மட்டுமல்ல, 1000 நரம்புகள் ஒளியூட்டப்படும் போது அந்த அனுபவம், சஹஸ்ராரம் திறக்கும் அனுபவம் எமது அனைத்து சந்தேகங்களையும் அகற்றி விடுகின்றது. நாம் நிர்விகல்ப சமாதி நிலைக்கு செல்கின்றோம். இந்த நிர்விகல்ப சமாதி நிலை நாம் பரமாத்மாவோடு ஒன்றாகும் நிலை. அதாவது நாம் ஆத்மாவை முழுமையாக உணரும் போது பரமாத்மாவை முழுமையாக உணர்கின்றோம். ஆத்மாவை முழுமையாக வெளிப்படுத்தும் போது
நாம் பரமாத்மாவோடு ஒன்றாகி வெளிப்படுகின்றோம். எனவே இங்கு எந்த சந்தேகங்களும் இல்லை, நாஸ்திகம் இல்லை, கடவுளுக்கு எதிரான எந்த செயல்களும் இல்லை. தானாக விடுபடுகின்றோம். எனவே எமது சஹஸ்ரார சக்கரத்தை நாம் வளமாக வைத்திருப்பதற்கு எமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் நிலைநிறுத்த வேண்டும். எமது கவனம் அங்கு செல்லும் போது குண்டலினி தாய் அங்கு வந்து சேருகின்றார். நான் யார் என்ற உண்மை தத்துவம் எப்பொழுதும் நமக்கு நினைவில் இருக்க வேண்டும். நான் யார், எனது கவனம் எங்கிருக்கின்றது, அதில் நமது கவனம் இருக்க வேண்டும். நாம் இங்கு தியானத்தில் அனைவரும் ஈடுபடுவது நாம் எம்மை கவனித்துக் கொள்வதற்கு, மற்றவர்களை அல்ல. எனவே முழு கவனமும் எமக்குள் இருக்க வேண்டும். இந்த அமைதி நிலை, இந்த நிலையே எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்லும். நிர்விச்சார சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை. மனதில் எண்ணங்கள் இல்லாத மற்றும் சந்தேகங்கள் இல்லாத நிலை. இந்நிலை எம்மை சக்தியுடையவராக்கின்றது. ஏனென்றால் நாம் முழுமையாக இறை சக்தியால் கவனிக்கப்படுகின்றோம். இந்த அமைதி நிலை எம்முடையது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அமைதியோடு நாம் ஒன்றாகின்றோம். அந்நிலையில் எமது பிரபஞ்சம் எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இதுவே யோக நிலை ஆகும். இந்த தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த இறைவனோடு தொடர்பு என்பது இதுவே. இந்த தொடர்பு நிலையில் உங்களுக்குள் நீங்கள் வளம் அடைவதை உணரலாம். நாளாந்தம் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சத்திலும் நீங்கள் அந்த தொடர்பை உங்கள் வாழ்வில் உணரும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், நீங்கள் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்று. எனவே தியானம் செய்யும் போது நாம் செய்ய வேண்டியது அந்த சிந்தனை இல்லாத அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். நமது கவனத்தை மேல் ஆத்மாக்கு, தலை உச்சி குளிக்கு எடுத்து செல்வதே நாம் செய்ய வேண்டிய வேலையாகும். அதற்கு நமது பிரம்மராந்திரம் திறக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டு தியானத்தை ஆரம்பிப்போம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இருகைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம்.
நமது வலது கையை தலை உச்சிக்கு கொண்டு சென்று நமது உள்ளங்கையை தலை உச்சியில் வைத்து ஸ்ரீ மாதச்சியிடம் கேட்போம். ஸ்ரீ மாதச்சி, எனது பிரம்மராந்திரத்தை திறந்து வையுங்கள். நாம் அந்த உச்சிக்குழியில் என்ன உணர்கின்றோம் என்று பார்ப்போம். சூடாகவா குளிராகவா? சூடாக இருந்தால் அதை அப்படியே அவதானியுங்கள், அங்கு என்ன நடைபெறுகின்றது. முழுமையாக நாம் நம்மை முழுமையாக விட்டு விடுவோம். நமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் சரணாகதி செய்து இந்த தியான அனுபவத்தை நாம் பெற நம்மை முழுமையாக திறந்து நம்மை முழுமையாக அர்ப்பணித்து விடுவோம். இப்பொழுது நமது வலது கையை சற்று 2 அங்குலம் மேல் உயர்த்தி கவனிப்போம். இந்த உச்சிக்குழிக்கும் உள்ளங்கைக்கும் இடையில் உள்ள பாகம் குளிர்ச்சியை நன்றாக உணர முடிகின்றதா? இப்பொழுது ஒரு 5 அங்குல உயரத்தில் வைப்போம். இந்த சௌஸ்ராத்துக்கு மேல், நமது தலைக்கு மேல் இருக்கும் இந்த பாகம் மிகவும் முக்கியமான பகுதியாகும். தலை உச்சிக்குழி நன்றாக விரிவடைவதை அவதானியுங்கள். நமது இடது கையை கீழே கொண்டு வருவோம். இரு கைகளையும் அவதானிப்போம். இருதய மட்டத்தில் வைத்து நன்றாக குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். இடது கையை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்வோம். வலது கை பூமியை நோக்கி, இடது கை ஸ்ரீ மாதச்சியை நோக்கி வைத்துக் கொள்வோம். நமது கடந்த காலம் முடிந்த ஒன்று. நமது மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், தவறான வாழ்க்கை, ஆத்மாக்கு எதிரான ராட்சச குணங்கள், அவை எமக்குள் இருந்தால் அவை அனைத்தையும் நாம் கேட்போம். தாயே, அவற்றை முழுமையாக என்னிடமிருந்து வெளியேற்றி விடுங்கள். இவ்வளவு காலமும் அவற்றால் நாம் பின்தங்கி இருந்ததே போதும். அவற்றை முழுமையாக வெளியேற்றி விடுவோம். நமக்கே தெரியாமல் அவை எமக்குள் வேலை செய்கின்றது. சுயநலம், பொறாமை, கோபம், இவை அனைத்தும் நாம் கடந்த காலத்தில் நாம் பெற்றுக்கொண்டவை. ஆத்மாக்கு எதிரானவை. வேண்டாத ஆசைகள், தேவையற்ற உலக செயல்களில் எமது கவனம் செல்லுதல், தூய்மையற்ற கவனம், அனைத்துக்கும் காரணமான எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். அவை எனக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லாத ஒன்று. எனது இடது நாடியில் குண்டலினி அன்னையின் ஆறுதல் தரும் சக்தி, தூய விருப்பம், இச்சா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். அதுவே எனக்கு ஆறுதல் தரும் சக்தியாகும். இடது கையை அவதானியுங்கள். இப்பொழுது
வலது கையை மடக்கி கொண்டு வாருங்கள். உப்பு நீரில் உங்கள் கால்களை வைக்கலாம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் சத்தியத்தை உணரும் போது எனது எதிர்காலம் முழுமையான பாதுகாப்பானது. நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாவேன். நான் தனித்தவன் அல்ல. எனவே எந்த எதிர்காலத்தை பற்றிய பயம் தேவையில்லை. அதனால் ஏற்படும் கவலைகள், மன அழுத்தங்கள் மற்றும் ஆத்மாவுக்கு எதிரான செயல்கள், எண்ணங்கள், ராட்சச குணங்கள், கோபம், வெறுப்பு, பொறாமை, போட்டி அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி எனக்கு மன ஆறுதலையும் உடல் ஆறுதலையும் தந்து எனக்கு முழுமையான தூய ஞானத்தை தந்தருளுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கமாவேன் என்ற அந்த உண்மை தத்துவம் எனக்கு இந்த அறிவை நான் புரியும்படி எனக்கு தந்தருளுங்கள். எனக்கு தேவையான தூய அறிவை தந்தருளுங்கள். அறிவூட்டும் சக்தியாகும் நமது இடது நாடி கிரியா சக்தி எமக்கு அறிவூட்டும் சக்தியாகும். இந்த கிரியா சக்தியை வினை விரயமாக்காது எமக்கு அறிவூட்டும் சக்தியாக நாம் காண்போம். எமது கவனத்தை அறிவூட்டி நமது கவனத்தை தூய்மைப்படுத்தும் சக்தியாகும். மிகப்பெரிய ஞானம். நான் பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கம். பரமாத்மாவே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. இதுவே மிகப்பெரிய ஞானமாகும். இந்த ஞானத்தை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டால் நமது எதிர்காலம் முழுமையான பாதுகாப்பானது. இந்த ஞானத்தை நாம் வேண்டுவோம். நமது வலது கையை அவதானிப்போம். நமது இடது கையை வலது பக்க வயிற்றின் மேற்பகுதியில் வைப்போம். நமது கல்லீரல் இருக்கும் இடம். நமது இடது பக்கத்தில் இருதயம் இருப்பது போல் வலது பக்கத்தில் கல்லீரல் எமது இருதயத்துக்கு சமமானது. இருதயத்தில் ஆத்மா இருப்பது போல் எமது கல்லீரலில் எமது கவனம் இருக்கின்றது. எனவே இதில் கை வைத்து நாம் கேட்போம். தாயே, எனக்கு தூய கவனத்தை தந்தருளுங்கள். நமது கல்லீரலை முழுமையாக ஒளியூட்டி
தெய்வீக நுண் அதிர்வுகளால் நிரப்பிவிடும். கல்லீரல் குளிர்ச்சி அடைவதை நாம் அவதானிப்போம். நாம் பொறுமையாக காத்திருக்கும் போது பொறுமையோடு அமைதியோடு அது நடைபெற நாம் விட்டு விடுவோம். குண்டலினி அன்னையின் வேலை. வலது கையால் நாம் நுண்ணதிர்வுகளை வாங்கி இடது கை மூலமாக நமது கல்லீரலுக்கு செல்வதை நாம் அவதானிப்போம். இந்த தெய்வீக அன்பு சஞ்சீவனியாகும், அதாவது மருந்தாகின்றது. நமது கல்லீரலை குணப்படுத்துகின்றது. இதனால் நமது கவனம் தூய்மை அடைந்து ஆறுதல் அடைகின்றது. காட்சி பாவமாக நமது கல்லீரலை கவனிப்போம். மாதச்சி நமது கல்லீரலை முழுமையாக குளிர்ச்சி அடைய செய்கின்றார். கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாரும். கல்லீரல் மிகவும் முக்கியமான உறுப்பு என்று பார்த்தோம். நமது அனைத்து உள் அங்கங்கள், நமது இருதயம், மூளை, சிறுநீரகம், குடல்கள், நமது சமிபாடு அனைத்தையும் கவனித்துக் கொள்வது. அது மட்டுமல்ல, நமது உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றி எமது இரத்தத்தை தூய்மைப்படுத்துவது கல்லீரலின் வேலையாகும். இவ்வாறே எமது கவனத்தை தூய்மைப்படுத்துகின்றது. எனவே நாம் கல்லீரலை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறு குழந்தை போல் அதை கவனிக்க வேண்டும். சரியான உணவு, நல்லெண்ணங்கள் நமது கல்லீரலை வளப்படுத்தும். கோபம் கல்லீரலுக்கு எதிரானது. நமது சுவாதிஷ்டான சக்கரத்தின் எதிரி கோபமாகும். கோபம், வெறுப்பு, சினம் என்பவை இவை கல்லீரலை வெகுவாக பாதிக்கின்றது. எனவே அவற்றை நாம் ஸ்ரீ மாதச்சி நம்மிடமிருந்து நமக்குள் இருக்கும் கோபம், வெறுப்பு அனைத்தையும் முழுமையாக அகற்றி
நமக்கு ஆத்மாவின் பூரண அமைதியை தந்தருளும். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி. எனது ஆத்மாவின் கண்ணியத்தையும் மேன்மையையும் நான் உணரச் செய்கின்றேன். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடுநாடி யோக சக்தி, நமக்கு பரமாத்மாவோடு எம்மை ஒன்றாக இணைக்கும் யோக சக்தி, ஞான சக்தி. அதாவது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் நமது சஹஸ்ராரத்தில் ஒளி பெறுகின்றது. 1000 நரம்புகளில் ஒளிபெறும் போது அந்த 1000 பண்புகள் நமது சஹஸ்ராரத்தில் ஒருமித்து ஒளி கிடைக்கின்றது. ஒருமித்து நமது தலைக்குள் அது புரிய ஆரம்பிக்கின்றது. அந்த ஞானோதயம் என்று சொல்லுவோம். நமது சஹஸ்ராரம் திறக்கும் போது அந்த புரிதல் நம்மை முழுமையாக அமைதி நிலைக்கு எடுத்துச் செல்கின்றது. பரமாத்மாவின் பண்புகளுக்கு சமனான நிலைக்கு நாம் செல்கின்றோம். அந்த ஒன்றாகும் நிலை நமக்கு கிடைக்கின்றது. தியான நிலை. இந்நிலையில் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். ஆகிய சஹஸ்ரார சக்கரத்தில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம தரிசனம், எனது ஆத்ம விழிப்புணர்வை முழுமையாக நிலைநாட்டி தாருங்கள். என் சிரசில் முழுமையான அமைதியை தாருங்கள். எனது மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது அகங்காரம் மமகாரத்தின் முழுமையான சரணாகதியை ஏற்று என்னை ஆத்மாவின் உன்னத நிலைக்கு உயர்த்தி தாருங்கள். எனது மனக்கட்டுப்பாடுகள் எனது மமகாரத்தில் இருந்து நான் முழுமையாக தங்கள் அருளால் பாதுகாக்கப்படுகின்றேன். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் தங்கள் அருளால் நான் வெற்றி கொள்வேன். எனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் சவால்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு வெற்றி அளிப்பவர் தாங்களே. இந்நிலையில் நாம் சிறிது நேரம் தியான நிலையில் இருப்போம். இந்த தியான நிலையே மிகவும் முக்கியமானது. கவனத்தை சஹஸ்ரார சக்கரத்தில் வைத்து இலகுவாக நாம் சுழுமுனை நாடி வழியாக நமது கவனம் பரந்து இருக்க வேண்டும். சஹஸ்ராரம், இருதய பீடம், பிரம்மராந்திரம், பிரம்மராந்திரத்துக்கு மேல்
உள்ள தலைப்பகுதி ஆகாய தத்துவம், குழுமனை நாடி வழியாக மூலாதாரம், பூமித்தாய், எமது இரு கைகள். இலகுவாக இந்த கவனத்தை பெற எமது சுழுமனை நாடி நடு அச்சு வழியாக நாம் பரப்ப முடிகின்றதா என்பதை பார்ப்போம். அதாவது பற்றில்லாத ஒரு சாட்சி நிலையில் பார்க்கும் திறன். அதாவது நம்மை நாம் நன்றாக கவனித்துக் கொள்ளலாம். சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றது. நமது கவனம் தலை உச்சியில் அமைதியாக ஆத்மாவில் இருக்கின்றது. குண்டலினி அணையின் வெளிப்பாடு குளிர்ச்சியாக உணர முடிகின்றது. இரு கைகளிலும் நன்றாக நுண்ணதிர்வுகள் வெளிவருகின்றது. இந்த தியான நிலையில் நாம் சிறிது நேரம் இருப்போம். அமைதி மட்டும். அந்த பிரபஞ்சத்தின் அமைதியோடு ஒன்றாகும். இந்த கவனத்தை இலகுவாக வைக்க முடியாதவர்கள் வலது கையை தலைக்கு மேல் ஒரு 5 அங்குல உயரத்தில் வைத்து கவனியுங்க. கவனம் அமைதி அடைந்ததும் கையை நாம் மெதுவாக கீழே கொண்டு வரலாம். கவனம் அந்த 5 அங்குல உயரத்தில் இருந்து கொண்டு நம்மை அனைத்தையும் கவனிக்கட்டும். நமது சாஸ்திரத்தின் பீஜ மந்திரம் ஓம் ஆகும். ஆ உ அம் ஓம். நமது இடது நாடி, வலது நாடி, நடுநாடி சக்தி அனைத்தும் சேர்ந்த சக்தியின் ஒளி ஓம் ஆகும். இந்த ஓம் என்பது களங்கமில்லாத, ஒளிவு மறைவில்லாத குழந்தை உள்ளம். அதுவே இந்த ஓம் என்ற ஒளியின் வெளிப்பாடாகும். அனைவரும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஓம். முழு சுழுமனை நாடி வழியாக அந்த ஓம் என்ற ஒளியை நீங்கள் சொல்லலாம். என்று சஹஸ்ராரத்தில் முடித்துக் கொள்ளலாம்.
இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். சஹஸ்ராரம் பற்றிய உரை. So, this last center, Sahasrara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water. In the same way our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power, and the left side power is the Lalita power. So we have two chakras. Left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's power. Now the central power is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back. It's placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi, and then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri chakra is the right side working and the Lalita chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually the assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are
1,000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1,000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். So we should not confuse our freedom with ego. That's what I have to give you a counsel. Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. For example, you are born a Christian, you are a Christian. You are born forever then. Alright, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word? So you become enslaved to these things, so there is no freedom. And spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal, Anant. It is eternal. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy, because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super ego. So it is a one coin, and there are 2 faces. One is happiness, another is unhappiness. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on. You just watch it as a drama. You are not involved, and you are seeing it and enjoying it. You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama.
seer, the witness. Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now, you enter inside the room and you see through the window. Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there and then another future thought is there, it disappears. You see the thought rising but you can't see the disappearing of the thought. In between that is the present. Thus the place is established, that present is established when your attention becomes enlightened by the Spirit. Either you think of the future or of the past. But I say now, at this moment, at the present, you cannot stand there because your spirit is not enlightened. Because the spirit is the present. When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying. Everything becomes different. The whole life becomes a drama and the joy out of it starts coming out. And you really enjoy small things here and there. And you really understand how much joy was lost before realization. This is not your mental thing that gives you joy. But the joy pours on you from your head just like this, a cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours on. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star, you see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think. The joy of the creation of that thing, whole thing, becomes one with you. Like all the creation around a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. In the same way, all that is joy. The Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there's no thought. There's no barrier. No conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we have. He says, "Jab mast hue fir kya bole?" When I have gone into the nectar of the intoxication, of the spirit, now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all we
சிறிது நேரம் நமது சஹஸ்ராரத்தில் நாம் தியானிப்போம். இப்பொழுது இந்த இசையை கேட்டு ஒரு சிறிது நேரம் தியானித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். Let us now bring our attention to the Sahasrara Chakra. The Bija Mantra and the Bijakshar is Om. Let us all in unison chant Om for 3 times. Rag Bhairavi is the raga for Sahasrara Chakra. Aroha, Sa Re Ga Ma Pa Dha Ni
अवरोह सा नी धा पा मा ग रे सा। पकड़ मा ग रे सा नी सा ग म प ध प ग म ध प म ग रे ग रे सा। श्री सहस्रार स्वामिनी साक्षात। ॐ त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी श्री माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यम्बके गौरी ब्रह्मरूपे सदा परमानंद स्वरूपिणी रिद्धि सिद्धि प्रदे शरणागत शरणागत
दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्ति हरे नारायणी 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 नमोस्तुते 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 Let us continue to meditate in this blissful state and enjoy this divine bandish in Rag Bhairavi, Bhavani Dayani, which is one of the most favorite songs of Shri Mataji. Jai Shri Mataji.
இப்பொழுது குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஷாரா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். இன்று நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்கள் கருத்துக்கள் அல்லது அனுபவங்கள் பகிர விரும்பினால் சாட் மூலமாக நீங்கள் தரலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், மற்றவர்கள் ஜூமில் இருப்பவர்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். நமது இந்த ஆரம்ப வகுப்பு மிக விரைவில் முடிவுக்கு வர இருக்கின்றது. அடுத்த ஆரம்ப வகுப்பு நாம் தொடங்குவதற்கு நீங்கள் தொடக்க விருப்பம் என்றால் உங்கள் ஆரம்ப வகுப்பை மீண்டும் கலந்து கொள்ள அல்லது புதியவர்களை நீங்கள் புதியவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வர விரும்பினால் நமக்கு அறிய தாருங்கள். நாம் எப்பொழுது மீண்டும் வகுப்பை தொடங்கலாம் என்று தீர்மானிக்கலாம். நன்றி.